இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். கலைஞர் நூலகம் திறப்பு விழா. எஸ்டிபிஐ கட்சியின் இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன். இராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதுகுளத்தூரில் ஆற்றுப்பாலம் அருகே கலைஞர் நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பணம் மற்றும் கதர் வாரிய துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு இந்த நூலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி நூலக பதிவேடுகளில் கையொப்பமிட்டார். இதனை அடுத்து எஸ்டிபிஐ கட்சியின் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நோன்பை திறந்து வைத்தார். இவருடன் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் சம்பத் ராஜா, முதுகுளத்தூர் பேரூராட்சி சேர்மன் ஷாஜகான் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். கொஞ்சம் பின்னாடி வேணானே. வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரி கன்சுல் மகாரியா அவர்களையும் RS ராஜகண்ணப்பன் அண்ணன் அவர்களையும் வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய கட்சியினுடைய நிர்வாகிகளின் வரவேற்று வாழ்த்துக்களை சொல்லி எஸ்பிபி கட்சியினுடைய அனைத்து செயல் வீரர்களுக்கும் ரமலான் வாழ்த்து. இஃப்தார் என்ற இந்த நிகழ்வை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இன்றைய சமூக சூழல் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டினுடைய சூழல், இந்த தேசத்தில் சமூக நல்லிணக்கம் நிலை பெற வேண்டும் என்று, நம்முடைய மாநிலத்தில் அமைதியும் சமத்துவமும் நிலை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. அது ஒரு நோக்கம் இருக்குது. ஆக நீங்கள் இந்த மத நல்லிணக்கம், சமூக நீதி, மிக ஈடுபாடு கொண்டவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள், நாம் அனைவரும் தாய்மொழியை காட்டுறோம். நாங்கள்லாம் மாமா வச்சாங்க கேட்டுக்கிறோம். இஸ்லாமியர் இந்த மாமா என்ன மாமா கொடுக்குறீங்க அப்படின்னா கூப்பிடுறோம். வழக்கமே அப்படி இந்துக்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ நம்மளுக்கு வேறுபாடு கிடையாது. ஆனால் நம்முடைய விரோதத்தை வந்தவர்கள் இங்கே வந்து சில விஜய்களை சிச விஜய்களை சில விஜயத்தை தூண்டி விடுகிறார். அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் வெற்றி கிடைக்காது. எனக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இந்திய நாட்டிலும் சரி ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் ஆட்சி நடத்த அரசியல் நடத்த முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த மதத்தின் பேரால் சொல்லுவதெல்லாம் மதத்தை சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஆட்சி இருக்கலாமே தவிர உண்மையை வளர்ந்திருந்த மக்கள் பிற்காலத்தில் வருத்தப்பட போவது எதிர்காலத்தில் இவருடைய முடிவு என்பதை நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கை உண்டு. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொண்டை. பேரறிஞர் பெருந்தை அண்ணாவும் தந்தை பெரிய
பெரியாரும் கலைஞர் அவர்களும் நம்முடைய தளபதி அவர்களும் உருவாக்கி இருக்கின்ற இந்த மத நல்லிணக்கம் என்றும் தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வந்திருக்கின்ற அருமை நண்பர்களை எல்லாம் வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.